பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறதுனா என்னன்னா, நமக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்போம், ஆண்டவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் இடுக்கண் வருகிற வேலைகளில் மாத்திரம் என்ன ஆகும்னா, சில நேரங்களில் நீதியின் பாதைகள், கர்த்தர் சொல்லி கொடுத்த வழிகளை தவறி இந்த உலக போக்கிலேயே போகக்கூடிய தருணங்கள் வரும். அந்த வேலைகளில் தான் தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நீ எனக்காக காத்துரு, அந்த பாதைகளை நீ எடுக்காத. அப்போ அந்த பாதைகளை நம்ம சூஸ் பண்ணாமல் ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் போது என்ன ஆகும்னா, கர்த்தர் அந்த வேலையில் அப்படி இருக்கிற இடுக்கமான பாதையில் நீதியை நம்ம சூஸ் பண்ணும்போது தான் என்ன செய்கிறாருன்னா, நமக்கு நல்லவராக இருப்பார். அப்போது நம்மளுக்கு இங்கே எரேமியா எழுதுகிற ஒரு காரியம், நான் கர்த்தர் என்னை விடுவிக்கணும்னு நான் காத்திருக்கிறேன். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அவரையே அவரை சார்ந்து இருப்பேன், அவருக்காக நான் அமைதியாக காத்திருப்பேன், அவரே என்னை விடுவிக்கட்டும். அதாவது பிரச்சனை இருக்குது, அது தீரலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் சுய புத்தியின் மேல் நான் சார்ந்திருக்க மாட்டேன், மாறாக கர்த்தர் செயல்பட நான் இடம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துடன் இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆகையால் இன்றைய தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து கொண்டு சென்றிருந்தீங்கன்னா, அதாவது எனக்கு இடுக்கமாக இருக்குது, இந்த பாதையில் என்னால் நீதியை, நியாயத்தை, சத்தியத்தை என்னால் நிலைநாட்ட முடியல அப்படின்னு ஒரு பாதையை நீங்கள் கடந்து செல்கிறீங்கன்னா, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உமக்காக சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே, நீதியும் சத்தியத்தையும் ஆண்டவரை காத்து கொள்ள வேண்டும் என்று அமைதலாக காத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்காவும் பாதபடியில் வருகிறோமப்பா. ஆண்டவரே, நீர் நீதியின் தேவன், நியாயத்தை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறீர், சத்தியத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக ஜீவிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவரே நீர் திருப்தி ஆக்குங்க ராஜா. அவங்க காத்திருப்பு விருதாவாக போகவே கூடாது. அதற்குரிய ஆண்டவரை பலனை அவர்கள் அனுபவிக்க நாமம் மகிமைப்பட தேவரீர் கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.